நம்ம ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் ஐடியா சீரீஸ்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் வீட்ல இருந்து எப்படி ஆரம்பிக்கலாங்கிறத பார்க்க போறோம். நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வேற ஒரு வேலைக்கெல்லாம் போக விருப்பப்படல, வீட்ல இருந்தே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கனாலோ, இல்ல குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு நான் வீட்ல இருக்கேன் ஏதாவது வீட்ல இருந்தே ஒரு ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் ஐடியா பண்ணணும்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் ஐடியா. ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் ஐடியான்னு சொன்னோடனே எல்லாரும் மார்க்கெட்ல அதே தான் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அது ஒரு சின்ன பிஸ்னஸ்னு உங்க மைண்ட்ல தோணும். அதுதான் கிடையாது. இந்த ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் ஐடியாவோட மார்க்கெட் சைஸ் இந்தியாலையும் வேர்ல்ட் வைட்லையும் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. எவ்வளோ காம்படிஷன் வந்தாலும் உங்களுக்கு மார்க்கெட் அதில் இருக்கு. ரெண்டாவது, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் என்ன, இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கணும்னா என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் நீங்கள் வாங்கியிருக்கணும், நீங்கள் ஹோம் பேக்கிங்கில் ட்ரைனிங் எடுத்துக்கணும்னா கவர்மெண்ட்டே அதுக்கான ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா லோன்ஸும் பல ஸ்கீம்ஸில் கொடுக்குறாங்க. நாலாவது, இந்த பிஸ்னஸை நீங்கள் லாங் டேர்மில் எப்படி ப்ரமோட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ச்சைசி மூலமாக மல்டி லெவலில் எப்படி ஸ்கேல் அப் பண்ணலாங்கிறத கம்ப்ளீட்டாக நான் சொல்ல போகிறேன். நான் ரோஹினி ஸ்ரீ, உங்கள் கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் சைஸ் ஆஃப் பேக்கரி இண்டஸ்ட்ரி. இந்த மார்க்கெட் சைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ காம்படிஷன் இருந்தால் நீங்கள் எப்படி சர்வைவ் ஆகலாங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் மட்டும் இந்த பேக்கரி இண்டஸ்ட்ரியோட வேல்யூவேஷன் இன் 2024 என்னன்னு பார்த்தீங்கன்னா $13.8 பில்லியன். எவ்ரி இயர் இதோட growth வந்து 9% அப்படின்னு கால்குலேட் பண்ணிருக்காங்க. இப்படியே கால்குலேட் பண்ணி 10 இயர்ஸ் கழிச்சு 2033ல பார்க்கும்போது இதோட வேல்யூவேஷன் $31.5 பில்லியன் இருக்குங்கிறது ப்ரொஜெக்டட் வேல்யூ. இந்தியால மட்டும் இல்லைங்க, வேர்ல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பேக்கரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா $532 பில்லியன் in 2024. வேர்ல்ட் லெவல்லையும் இதே ஈக்குவலண்ட் growth இருக்கு. அப்படி ஈக்குவலண்ட் growth இருக்கும்போது 2033ல ப்ரொஜெக்டட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா $701 பில்லியன். இதில் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட பர்சன்டேஜ் மட்டும். ஸோ ஆவரேஜாக அவங்களோட பர்சன்டேஜ் 4% இன் இந்தியா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் மட்டும் இந்த 4% கால்குலேட் பண்ணோன்னா அவங்களோட ரெவென்யூ மட்டுமே ஆவரேஜாக 3,000 to 5,000 crores வருது. ஸோ எவ்வளோ காம்படிட்டர்ஸ் வந்தாலும், எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேக்கிங் ஐட்டம்ஸ் வந்தாலும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போவுமே இருக்கும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் ரியல் மணி, ரியல் ப்ராஃபிட் அண்ட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு விதமாக நீங்கள் பண்ணலாம். ஒன்று வந்து மைக்ரோ ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ், ரெண்டாவது ப்ரொஃபஷனல் ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ். மைக்ரோ ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ்னு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வீட்டில் இருந்தே ரொம்ப சின்ன லெவலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 50,000 to 80,000க்குள்ளே உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் லைக் ஓவன், அதுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ், பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ், இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணுறதுனால ஒரு லிமிட்டட் லெவலில் நீங்கள் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஸ்மால் மைக்ரோ லெவலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போதும். இல்லை நான் ப்ரொஃபஷனல் லெவலில் ஒரு ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இல்லாமல் தனியாக ஒரு ஸ்மால் ஸ்டூடியோ பிளேஸ் மாதிரி அக்வயர் பண்ணி அதில் நீங்கள் ஒரு கிளவுட் பேக்கரி மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் கொஞ்சம் பேர் உட்கார்ற மாதிரி ஒரு 4-5 டேபிள்ஸ் வேணால் நீங்கள் வைக்கலாம். இல்லை அதை வைக்க விருப்பப்படலைனாலும் ஒரு அவுட்லெட் மாதிரி நீங்கள் அதை வைக்கலாம். அப்படி நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு செலவாகும். ஏன்னா நீங்கள் பெரிய ஓடிஜி ஓவன்ஸ் வாங்கணும், பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கணும், நிறைய ஸ்டாக்ஸ் வாங்கணும், நிறைய பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் வாங்கணும். ஸோ இதெல்லாம் ஏன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நிறைய ஆர்டர்ஸ் வர அந்த ஆர்டர்ஸை இம்பைப் பண்ணி நீங்கள் அதை செய்கிறதுக்கான உங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு விதத்தில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். தேர்ட் செக்மெண்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஹோம் பேக்கிங் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எவ்வளோ அப்படின்னு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க டெவலப் பண்ணணுன்னாலும் சரி, அதுக்கான பிஸ்னஸ் டிப்ஸை ரெகுலராக நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இந்தியாவில் ஆல்ரெடி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் பேக்கர்ஸ் கிட்டேருந்து ஒரு ஆவரேஜ் வேல்யூவை நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். அது என்ன ஆவரேஜ் வேல்யூனா ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 20 to 40% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கலாம். 20%லாம் ரெகுலரான ப்ராடக்ட்ஸ் லைக் ஸ்மால் கேக்ஸ், பிரெட்ஸ், குக்கீஸ், இதில் எல்லாமே உங்களுக்கு 20 to 30% லாபம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு கஸ்டமைஸ்டு கேக்ஸ்,
ஆர் கஸ்டமைஸ்டு பர்த்டே பார்ட்டிஸ், இல்லைனா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ரௌனிஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் ஐட்டம்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கு ஹையர் காஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னா 40% வரைக்கும் உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கேல்குலேஷனுக்கு போகலாம். நீங்கள் ஒரு மைக்ரோ லெவல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் அந்த மாதம் மட்டும் 80,000 ரெவன்யூ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு 40% பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வேண்டிய செலவு, அதாவது நீங்கள் யூஸ் பண்ண ரா மெட்டீரியல்ஸ், பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ், இதுக்கெல்லாம் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு 40% எடுத்துடும். அதாவது 32,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு 80,000லேருந்து அதுக்கே போயிடும். ரெண்டாவது இன்னொரு ஒரு 20% பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்ஸு, உங்களுக்கு யூஸ் பண்ணுற ஹெல்ப்பர்ஸ், இந்த மாதிரி சேலரி நீங்கள் கொடுக்குறது, இவங்களுக்கெல்லாம் போக ஒரு 16,000 அவங்களுக்கே போயிடும். ஸோ ஆவரேஜாக நீங்கள் ரிமைனிங் இருக்க அமௌண்ட் என்னன்னு கேல்குலேட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் ஒரு 40% வந்து 32,000 இருக்கும். நான் மேக்ஸிமம் 40,000 போட்டிருக்கேன். அதை நீங்கள் கம்மி பண்ணி ஒரு 30 or 20% வச்சாலுமே 20 to 25,000 ப்ராஃபிட் ஒரு மைக்ரோ லெவலில் நீங்கள் வீட்டில் 80,000 ரெவென்யூவில் ஒரு 20 to 25,000 லாபம் பார்க்கலாம். இதே நீங்கள் ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் செட்டப்பில் 3 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கடை மாதிரி வச்சு அதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மந்த்துக்கு ஒரு 1.5 lakhs ரெவென்யூ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் சாலிடாக 50 to 60,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் நிற்கும். ஸோ நான் உங்களுக்கு ஆவரேஜாக 20 to 40%ங்கிறத 30% ப்ராஃபிட்டில் கேல்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன். இது வந்து நீங்கள் ப்ரைஸிங்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். எப்பயுமே ப்ரைஸிங் வந்து ரெகுலராக கிடைக்கிற ப்ராடக்ட்க்கு ஆவரேஜாகவும், ரெகுலராக இல்லாமல் நீங்களாக க்ரியேட் பண்ணுற யூனிக் ப்ராடக்ட்க்கு ஹையர் ப்ரைஸும் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த 20 to 40% மார்ஜினில் உங்களுக்கு எப்பயுமே ப்ராஃபிட் நிற்கும். 4வது செக்மெண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ் அண்ட் சப்போர்ட். கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் பேஸ்டு பேக்கிங் ஐட்டம்ஸ் மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமாக ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கீமோட நேம் பார்த்தீங்கன்னா PMEFE அப்படின்ற ஸ்கீம் மூலமாக நீங்கள் ஸ்மால் லெவலில், மைக்ரோ லெவலில் பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ட்ரைனிங்கை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெண்டாவது NSDC, அதாவது நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக நீங்கள் ஒரு கொஞ்சம் பெரிய லெவலில் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங் மட்டும் அவங்க கொடுக்கலங்க. 3வது, நீங்கள் MSME கீழே உங்களோட பேக்கிங் கம்பெனியை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அதுக்கான லோன் ப்ராசஸையும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்குன்னு தனி ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த லோன் ப்ரொவைட் பண்ணுற ஸ்கீம் பார்த்தீங்கன்னா PMEGP ஸ்கீம். ஸோ நீங்களே ஆன்லைனில் நான் சொன்ன இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் எங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க, உங்கள் கம்பெனியை MSME கீழே ரெஜிஸ்டர் பண்ண பிறகு PMEGP ஸ்கீம் மூலமாக எப்படி நீங்கள் லோன் அண்ட் சப்சிடிஸ் வாங்கலாங்கிறதோ அதிலே குறிப்பிட்டிருக்காங்க. 5th செக்மெண்ட் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் கட்டாயமாக வாங்கியிருக்கணுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் கம்பெனிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுதான் MSME ஆர் உத்யம் ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன். அதை நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். ஒரு கம்பெனி நேமை சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கம்பெனி நேமை சூஸ் பண்ணுறீங்க, உங்கள் பேக்கரிக்கான பிராண்டிங் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயமாக பண்ணணும். 2வது ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா FSSAI ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ். நீங்கள் ஃபுட் பேஸ்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதுனால இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப கம்பல்சரியானது. உங்களோட கம்பெனி 12 lakhs கீழே ரெவென்யூ பண்ணுது அப்படின்னா நீங்கள் பேசிக் FSSAI பண்ணால் போதும். 12 lakhsக்கு மேலே நீங்கள் ரெவென்யூ பண்ணுறீங்கன்னா ஸ்டேட் FSSAI தான் அப்ளிகபிள் ஆகும். மல்டிபிள் ஸ்டேட்டில் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சென்ட்ரல் FSSAI அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் ஸ்மால் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால பேசிக் FSSAI இனிஷியலாக போதும். 3வது இம்பார்ட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஷாப் மாதிரி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸை ரெண்ட் எடுத்து ஆரம்பிப்பீங்க. அப்படி நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கீழே நீங்கள் உங்களோட அந்த ஷாப்பை ரெஜிஸ்டர் பண்ணணும். அதை நீங்கள் லோக்கல் முனிசிபாலிட்டி நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ அங்கே அப்ரோச் பண்ணி நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். 4வது ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா GST ரெஜிஸ்ட்ரேஷன். GST ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரி கிடையாது. ஏன் அப்படின்னா 20 lakhsக்கு மேலே பர் இயர் நீங்கள் ரெவென்யூ பண்ணுறீங்கன்னா தான் GST மேண்டேட்ரி. பட் நீங்கள் வந்து ஒரு ஹோம் பேக்கிங் பிஸ்னஸை ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட GST ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் GST ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களோட பேக்கரி ஐட்டம்ஸை விற்கலாம். இப்போ மேலே சொல்லியிருந்த இந்த 4 ரெஜிஸ்ட்ரேஷனும் ஆல்மோஸ்ட் மேண்டேட்ரியான ரெஜிஸ்ட்ரேஷன். அடுத்தது நம்ம பார்க்க போகிற 6th செக்மெண்ட் வந்து நீங்கள் எப்படி உங்களைய கஸ்டமர்ஸ் கிட்ட ப்ரமோட் பண்ணிக்கணும் அப்படின்றத. இந்த ப்ரமோஷனில் நான் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன். நம்பர் 1 ஸ்டெப் என்ன அப்படின்னா சூஸ் அ நிச் ஆர்
யுனிக் செல்லிங் பாயிண்ட். அதாவது நீங்கள் ஒரு பேக்கரி ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா பேக்கரிங்கிற வேர்ட் வந்து ரொம்ப காமனானது. பேக்கரினா எல்லாருக்கும் கேக்கு பிரெட்டு அப்படின்னு ஞாபகம் வரும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இப்போ புதுசாக இப்போ இருக்க ட்ரெண்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஏதாவது ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதாவது ப்ரௌனியில் இந்த வேரியேஷனில் நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல், நாங்கள் கஸ்டமைஸ்ட் பர்த்டே கேக்ஸில் ரொம்ப ஸ்பெஷல், அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பேக்கிங் ஐட்டமை சூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் விற்கலாம், ஆனால் இந்த ப்ராடக்ட் தான் எங்களோட மெயின் ப்ராடக்ட்னு ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் விற்றீங்கன்னா கஸ்டமரோட மைண்டில் லாங் டேர்முக்கு அவங்க உங்களே ரிமெம்பர் பண்ணுவாங்க. ஸோ ஆல்வேஸ் சூஸ் அ நிச். பட் அதர் ப்ராடக்ட்ஸ் விற்கக்கூடாதுன்னு இல்லை, பட் இதுதான் உங்களோட மெயின் ப்ராடக்ட்னு உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க மார்க்கெட்டில். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரெசன்ஸ். ஆன்லைன் ப்ரெசன்ஸில் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜஸில் ரெகுலராக நீங்கள் வீடியோஸ் அண்ட் ரெகுலராக போஸ்ட் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க, இல்லை பேக்கிங்கான டிப்ஸ் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸில் பீப்புள் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது. அந்த கம்யூனிட்டிஸில் உங்களோட பேக்கிங் ப்ராடக்ட்ஸை நீங்கள் ரெகுலராக அதை பற்றி போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுலேருந்து ஆர்டர்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போல்லாம் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸ் மூலமாக நீங்களே ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதுலேயே நீங்கள் ஆட்ஸ் கூட ரன் பண்ணலாம். நீங்களே ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி அதில் நீங்கள் நிறைய பேர் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்லைனில் நீங்கள் எவ்வளோ ரெகுலராக இருக்கீங்களோ அவ்வளோ பாப்புலராக வாய்ப்பு இருக்குது. ஆஃப்லைன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ். நீங்கள் ஆஃப்லைன் ப்ரெசன்ஸில் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கெஃபேஸ், பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட், அவங்க எல்லார்கிட்டையும் போய் ஒரு டைப் வச்சு ரெகுலராக உங்களோட பேக்கிங் ஐட்டம்ஸ், ரெகுலராக உங்களோட பிரெட்ஸ் ஆர் குக்கீஸ் இதை போய் நீங்கள் அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி அவங்கக்கிட்ட டைப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது பக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் ஸ்டால்ஸ் போடலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ்க்கு நீங்கள் அப்ரோச் பண்ணி அவங்களோட செலிப்ரேஷனுக்கு ஒரு கார்ப்பரேட் கிஃப்டிங்ஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். இது வந்து ஆஃப்லைன் ப்ரெசன்ஸில் நீங்கள் எப்படி உங்களே ப்ரொமோட் பண்ணிக்கணுங்கிறது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் ஐடியாவில் ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணி யாராவது ஒருத்தர் பெரிய லெவலில் ரீச் ஆயிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், தியோப்ரோமா அப்படின்ற ஒரு பிராண்டு நிறைய பேருக்கு இப்போ நிறைய சிட்டிஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கலன்னா கட்டாயமாக பாருங்கள். அது யார் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 2 காலேஜ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் இருந்தே ஸ்மால் லெவலில் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஹோம் பேக்கிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் அவங்க சூஸ் பண்ண யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னென்னா ஜெர்மன் பேஸ்டு பேக்கரி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஜெர்மன் பேஸ்டு கேக்ஸ் அண்ட் ஜெர்மன் பேஸ்டு டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸை ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெவல்லேருந்து கொஞ்சம் லார்ஜ் லெவலில் போய் ஆன்லைன் ப்ரெசன்ஸ், ஆஃப்லைன் ப்ரெசன்ஸில் எல்லாமே ப்ரமோட் பண்ணி இன்னைக்கு மல்டிபிள் ஃப்ரான்ச்சைசிஸ் மூலமாக மிகப்பெரிய லெவலில் ஸ்கேல் அப் பண்ணி மல்டி க்ரோர் பிஸ்னஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் பண்ணுறாங்க. அவங்களோட கேஸ் ஸ்டடியே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் நாளைக்கு உங்களோட பிராண்டை இதே மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடியாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் ஐடியா ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத முடிவு பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குது, என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்ற டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் ஐடியாவோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் ரோஹினி ஸ்ரீ, உங்கள் கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.